தங்கம் இலக்கிய கழகம் வழங்கும் குரல் பேசு வாகை சூடு. அடுத்த போட்டியாளருக்கான எண் நம்ம தேர்வு செய்யலாம். எண் 5. 5க்குரிய மாணவர் யார் என்பதை பார்ப்போம். மேட்டுப்பாளையம் பன்னாட்டுப்பள்ளி சச்சிதானந்த ஜோதி நிகேதன் அப்படிங்கிற ஸ்கூல்ல இருந்து லக்ஷனா. லக்ஷனா, வாருங்கள் லக்ஷனா. லக்ஷனா, தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கான தலைப்பு என்னன்னு கேட்டுடுவோமா? அதிகாரம் தவம், தவத்திற்கு உரு அப்படின்னு முடிகிற 261வது குறள். தயாரா இருக்கீங்க லக்ஷனா? இப்ப பாருங்க, லட்சணமா அவங்களுடைய கருத்துக்களை எடுத்து முன்வைக்க போறாங்க. அதற்காக நம்ம ஒரு கரவொலி எழுப்பிடலாம் அவங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். உற்ற நோய் நோன்றில் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரி என்பது வள்ளுவர் வாக்கு. தனக்கு நேர்ந்த துன்பத்தை பொறுத்து கொள்ளுதலும் பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாதிருத்தலுமே தவத்தின் வடிவம் என்கிறது குறள். ஒருவரின் உடலுக்கோ உள்ளத்துக்கோ இயற்கையாகவோ செயற்கையாகவோ துன்பங்கள் நேர்கின்றன. அவற்றையெல்லாம் பொறுத்து கொள்ளுதலே உற்ற நோய் நோன்றல் என்கிறார். துன்பங்கள் நம்மை வாட்டும் போது அல்லது பிற நமக்கு செய்த தீமைகளை நினைக்கும் போது ஆற்ற முடியாமல் கோபம் பொங்கி எழுவது இயல்பு. தம் துயரை பொறுக்காமையால் தான் பல பல துயர்களும் உலகை உயிர்களை சூழ்கின்றன. நமக்கேற்படும் துயரை தாங்குவதற்கு மனத்தின்மை பெற்றிருக்க வேண்டும். துன்பம் பொறுத்தல் தவம் இருப்பதாகும். மற்ற உயிர்களுக்கு தீங்கு செய்யாதிருத்தலும் தவச் செயல்தான். எளிமையான தவம் ஒன்று இருக்கிறது, அதுதான் அன்பு செய்வது. செய்க தவம் செய்க தவம், நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். வையகத்தில் அன்பர் சிறந்த தவமில்லை என்கிறார் மகாகவி பாரதியார். அன்பே இறைவன் என்னும் உயரிய சொல்லுக்கேற்ப உயிர்களின் மீது அன்பு செலுத்துவதே உண்மையான தவமாகும். வண்டியில் பிணைக்கப்பட்டு தன்னை சுமந்து வந்த எருதினை தடவி கொடுத்து கண்ணீர் சொரிந்து என்னை சுமந்ததால் உனக்கு வலி ஏற்பட்டதோ என கண்ணீர் மல்கிய வள்ளலாரின் செய்கையே உண்மையான தவ வடிவாகும். குருவாலால் மெய்ப்பொருள் நாயனாரை குத்தி தன் எண்ணத்தை நிறைவேற்றினான் போய்த்தவ வேடம் கொண்ட முத்தநாதன். இறக்கும் தருவாயில் இருந்த மெய்ப்பொருள் நாயனாரோ வாளால் கடும் சீற்றத்தோடு முத்தநாதனை கொல்ல வந்த தத்தனை தடுத்து நிறுத்தி இவனுக்கு எந்தவித ஆபத்தும் வராமல் பாதுகாப்பாக அழைத்து செல் என்று தன் பேராண்மையை வெளிக்காட்டினார் மெய்ப்பொருள் நாயனார். இவரென்றோ தவத்தின் திருக்காட்சி. இதைத்தான் இன்னா செய்தாருக்கும் இனியவே செய்யாக்கால் என்றும் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்றும் வள்ளுவம் விரித்துரைக்கிறது. ஏயவரங்கள் 2ல் ஒன்றினாய் பரதன் நாடாள வேண்டும், சீதை கேள்வன் காடேகுதல் வேண்டும் என்று நிலை வந்த போது ராமன் நன்றளந்த தாமரை போல் நின்றான். மன்னவன் பணி அன்றாகின் நும்பணி மறுப்பெனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ என்று சொல்லி அனைத்து துன்பங்களையும் தானே ஏற்று காடு சென்று நற்செயல்கள் புரிந்து தீயவற்றை அழித்து தவம் இயற்றி வந்த ராமபிரான் தவத்தின் உயர் வடிவம் என்றோ. பஞ்சவடியில் ராமன் தவம் இயற்றி வருவதை சூர்பனகை கண்டு வியக்கிறாள். இவன் தவம் செய்ய தவம் என்ன தவம் செய்ததோ என்று நெகிழ்ந்து போகிறாள். ராமன் தவத்தின் உயர் வடிவம். ராமா ராமா என்று மகாத்மா காந்தியடிகள் சிறைச்சாலையில் இருந்தபோது காவல் காக்கின்ற காவலாளிக்கு மிக்க பசி. மகாத்மா தவத்தில் மூழ்கியிருந்தார். காவலாளிக்கு மகாத்மா மீது மிகுந்த கோபம். நாள்தோறும் தவத்தில் அமர்ந்து துன்பப்படுத்துகின்றாரே என்று தன் காலால் மகாத்மாவை எட்டி உதைத்தார். மகாத்மா கீழே சாய்ந்தார். உதைத்தவனின் காலை பொறுமையோடு பிடித்து, உமது கால் வலிக்கின்றதா என்று கேட்டார். உத்தமரின் உன்னத தன்மையை கண்ட காவலாளி கண்ணீர் விட்டார். மகாத்மாவின் உயர்ந்த பண்பு கல்மனதையும் கரையச் செய்தது. இதைத்தான் தன்னுயிர் தானற பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் என்கிறார் வள்ளுவர். நம்மை யார் அடித்தாலும் பதிலுக்கு அகிம்சையே பதிலாக கொடுப்போம் என்றார் அண்ணல் காந்தியடிகள். அகிம்சையும் அகிம்சை வழி போராட்டமும் தான் நம் நாட்டை அடிமை தலையிலிருந்து விடுவித்தது. சிறைச்சாலையை தவச்சாலையாக மாற்றிய உத்தமர் மகாத்மா. இவரென்றோ தவத்தின் ஒரு தவமும் தவமுடையாருக்கு ஆகும் என்கிறது வள்ளுவம். 27 ஆண்டுகள் சிறைவாசத்திற்கு பின்பு
தளர்ந்த உடலுடன் புன்னகை பூத்து வெளியே வந்த மண்டேலாவை உலகமே அதிசயமாய் பார்த்தது. வள்ளுவரின் உற்ற நோய் நோன்றில் உயிருக்கு உருகன் செய்யாமை என்ற வாக்கிற்கிணங்க தமக்குற்ற துன்பங்களை பொறுத்து யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாது மக்களின் நலனே உயர்ந்தது என்று உயிர் வாழ்ந்த மாமனிதர் தவத்தின் உயர் வடிவமாக நமக்கெல்லாம் காட்சி தருகிறார். இதைத்தான் சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவருக்கு என்கிறார் வள்ளுவர். தவம் என்னும் சொல்லை துறவரத்தோடு தொடர்பு படுத்தி பழகிவிட்டோம். துறக்க வேண்டியது தான் தவம் என்று எண்ணுகிறோம். அதுவன்று உடல் வலி மனவழியை பொறுத்து கொள்ளுதல் மற்றும் பிற உயிர்களை காக்கும் நல்லுணர்வை வளர்த்து கொள்ளுதலே தவம் என்கிறார் வள்ளுவர். அப்படிப்பட்டவரே தவத்தின் உருவாய் தவத்தின் திருக்காட்சியாய் விளங்கக்கூடியவன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் லக்ஷனா. எப்படி பேசுனீங்க அப்படின்னு சொல்லி நம்ம நடுவரிடம் கேட்கலாம். தவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு புதுசாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அன்பே தவம்னு சொன்னது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு கருத்து, எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. நிதானமாக பேசுகிறீங்க, ஃபுல்லாக எங்கேயுமே ரஷ் பண்ணவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. வாழ்த்துக்கள் லக்ஷனா. அடுத்த போட்டியாளருக்கான எண் இப்போ நம்ம தேர்வு செய்ய போகிறோம். எண் 8. திருச்சி சௌடாம்பிகா மவுண்ட் லிட்ரா ஜி பள்ளி ப மாதுளா. மாதுளா வாருங்கள். மாதுளா, அற்புதமா இருக்கு பெயர். மாதுளையை வச்சு அந்த பெயரை வச்சாங்களா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா விவரம்? மாதுளாம்பிகைன்னு ஒரு அம்மன் இருக்காங்க, அவங்களுடைய சுருக்கம். அற்புதம் அற்புதம். தயாரா இருக்கீங்க? உங்களுக்கான தலைப்பு என்னன்றதை கேட்டுடுவோமா? வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை. தயாரா இருக்கீங்க? அதற்கான பலம் சேர்த்துடலாமா? மாதுளாவிற்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுக்கலாம். கல்லில் ஒளி எழுப்பி கடலலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி நெல்லில் மணிப்பழுத்த நிலைத்த பொருளாகி சொல்லுக்கு சொல்லோ சுவைக்கூட்டும் செந்தமிழே வாழியவே. என் பெயர் பா மாதுளா, 10ஆம் வகுப்பு, மவுண்ட் லிட்ரா ஜி பள்ளி. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். பொருட்பாலில் குற்றங்கடிதல் என்ற அதிகாரத்தின் கீழ் இப்பாடல் பாடப்பட்டுள்ளது. சிரமம் தராமல் நேரடியாகவே பொருள் தரும் எளிமையான குறள். கடிதல் என்றால் நீக்குதல், குற்றங்கடிதல் என்றால் குற்றங்களை நீக்குதல். அரசன் ஒருவன் தன்னிடத்தில் உள்ள 6 வகையான குற்றங்களை நீக்குதல் பற்றி பேசுவதுதான் குற்றங்கடிதல். குற்றம் செய்தல் என்பது மனித இயல்பு. அதை உணர்ந்து திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லையெனில் அதன் விளைவு மோசமானதாகத்தான் இருக்கும். சரி, குற்றங்களேவை? அகந்தை, கோபம், காமம், மாட்சிமையற்ற மான உணர்வு, சிறப்பற்ற மகிழ்ச்சி, கஞ்சத்தனம், இவையே ஒருவனிடம் இருக்கக்கூடாத குற்றங்கள் என்கிறார் வள்ளுவர். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் 5 பொறிகளையும் மனம், வாக்கு, காயம் என்னும் 3 பொறிகளையும் தீநெறியில் செல்ல விடாது. அதனை அடக்கி நன்மை பயப்பவனே ஒரு ஆகச் சிறந்த மன்னனாவான். அரசன் எவ்வழி அவ்வழி குடிகள். இதைத்தான் என் ஐயன் இக்குறளில் இடித்து கூறுகிறார். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை. குற்றம் வரக்கடவதாகின்ற முற்காலத்திலேயே அதனை உணர்ந்து நீக்காத அரசனின் வாழ்க்கை ஏரி முன்னர் வைத்தூறு போல கெடும். நெருப்பின் முன் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் போல முற்றிலும் அழிந்து போகும். அரசன் தவறு செய்தால் செல்வம் அழிந்து போகும் என்று பொத்தாம் பொதுவாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. அவர் உவமித்து கூறும் பொருளின் தன்மையிலே செய்த குற்றத்திற்கு எத்துணை மோசமானதாக இருக்கும் என்பதை நம்மால் உணர முடிகிறது. வைக்கோல் மிக மெல்லிய பொருள், எளிதில் தீப்பற்றக்கூடியது. நம்மிடம் உள்ள செல்வமும் புகழும் நம்மை விட்டு எளிதில் நீங்க வல்லவை. காற்றடித்தாலே போதும், தீ அருகில் இருந்தால் வைக்கோல் தானாகவே பிறண்டு தீயில் விழுந்துவிடும். அதுபோலத்தான் தான் செய்த குற்றத்திற்கு யாரும் வந்து தண்டனை தர வேண்டிய அவசியமில்லை. அத்தவறுகளே தீய விளைவை தரும். வைக்கோல் படப்பு மிக பெரியதுதான். ஆனால் சிறு தீப்பொறி பட்டதும் எரிவது போல தவறு சிறிதாக இருந்தாலும் அது ஒரு மனிதனுடைய பெரிய செல்வத்தையும் வாழ்நாள் எல்லாம் கட்டி காத்த புகழையும் ஒரே வினாடியில், ஒரு சில வினாடிகளில் அழித்துவிடக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. வைக்கோலில் பற்றிய நெருப்பை நம்மால் அணைக்க முடியாது. அப்படியே நீரை ஊற்றி அணைத்தாலும் நனைந்த வைக்கோல் நிலத்தில் மட்கி கால்நடைகளுக்கு நஞ்சாகிவிடும். எத்தனையோ சொந்த பந்தம், நட்பு வட்டாரம் இருந்தாலும் குற்றங்களும் தவறுகளும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சீரழித்துவிடும். அதிலிருந்து அவன் விலகி வாழ நினைத்தாலும் அவனுடைய வாழ்க்கை இனிமையற்றதாகிவிடும். குற்றத்தின் சுவடுகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். ராவணன் நற்பண்புகளில் ராமனுக்கு இணையாக பார்க்கப்பட்டவன்.
இவ்வளவு சிறப்புகள் இருந்தும் என்ன பயன்? அயலான் மனைவி மீது மையல் கொண்டான். அரசியல் நெறி பிறழ்ந்து மன்னனாக தன் கடமைகளையும் மறந்து முயன்று பெற்ற கல்வி, பெருமை, புகழ் முதலியன அனைத்தையும் இழந்தான் இலங்கை வேந்தன். மயிலுடை சாயலாலை வஞ்சியா முன்னம் நீண்ட எயிலுடை இலங்கைநாதன் இதயமாம் சிறையில் வைத்தான். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அவனிடத்தில் இருந்தும் ஒரே ஒரு தீய செயல் அவனை சார்ந்தோர் அனைவரையும் அவனுடைய புகழ்கள் அனைத்தையும் குன்றச் செய்தது. உள்ளத்தால் உள்ளலும் தீதே என்ற நன்னெறியில் சென்றிருந்தாள் மனித சமூகம் இன்று ஒரு சிறந்த பிரதிநிதியை பெற்றிருக்கும். ராவணனின் மரணத்திற்காக கம்பர் அழுதது போல் யாருக்காகவும் அளவில்லை. உலகில் உள்ள எல்லா செல்வங்களையும் குறைகளையும் ஒருங்கே பெறக்கூடியவர் அரசர். ஆதலால் அவர் செல்வச் செருக்கால் எக்காரியங்களையும் ஆராய்ந்து உணராமல் செய்துவிடக் கூடாது என்று கருதியே தெய்வப்புலவர் குற்றங்களிலும் இவ்வதிகாரத்தை அரசியலில் வைத்து கூறியுள்ளார். நமக்கு இறுதியில் துன்பம் பயப்பதாகிய தொழில்களையும் உள்ளத்தால் விரும்பக்கூடாது. நமக்கு இறைவன் பகுத்தறிவு என்னும் மேலான பொருளை வழங்கியுள்ளார். அவ்வறிவை நாம் சீர்திருத்திக் கொள்ளாவிட்டால் பல தீமைகளுக்குட்பட்டு நம் பிறவியே வீணாகிவிடும். நாம் முன்னேற்றம் அடைவதற்குரிய கல்வி கேள்விகளை பெற்றவிடத்தும் அறிவால் உணர்ந்து செய்யத்தக்கதும் பயனுடையதுமான காரியங்களை செய்து நமக்கு நேரிடும் தீமைகளில் இருந்து விலகிக் கொள்ள வேண்டும். கடுகத்தனை தீப்பொறி போரை கொளுத்திவிடும். காடு தீப்பற்றி எரிந்தால் மனம் வீசும் வேங்கை மரமும் சந்தன மரமும் கூட வெந்து போகும். ஒருவன் முற்காலத்தில் செய்த தவறினுடைய விளைவு நிகழ்காலத்தை பாதிக்கும். நிகழ்காலமே எதிர்காலத்தை தீர்மானிக்கும். இறப்பு நிச்சயம் என்பதால் தவறு செய்ய தயங்குங்கள். வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாதுளா, அற்புதமான பேச்சு. இடையிடையே உங்கள் கண்கள் பேசியதை கூட நாங்கள் பார்த்தோம், கவனித்தோம். வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான குறிப்புகள் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆர்த்தி, நீங்கள் குறிப்பிட்டது போல குறிப்பாக அவருடைய முகபாவம், உடல் மொழி தவிர முகபாவத்தில் ஒரு நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளுங்கள், இது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு விஷயம் என்பது போன்ற ஒரு முகபாவம் இருந்தது. ஒரு நம்மை திருப்திப்படுத்துகிற, ஒப்புக்கொள்ள வைக்கிற ஒரு பேச்சு துணி இருந்தது. அதைவிட நான் மிக முக்கியமாக பார்ப்பது, வள்ளுவர் சொல்லுவதை இந்த கால தலைமுறைக்கு கொண்டு கடத்துவது தான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்றால், நீங்கள் எவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்து கொண்டிருந்தாலும், நல்லவராக இருந்தாலும், உங்களுடைய ஒரே ஒரு சிறிய கெட்ட பழக்கம் அல்லது கெட்ட செயல் எரிமுன்னர் வைத்தூறு போல என்று வைக்கலை பற்றி அவர் கூறியதும் அனைவரும் பின்பற்ற வேண்டிய முக்கியமான ஒரு குரல். எனக்கே என்றது ஒரு புதிய அர்த்தத்தை கொடுத்தது போல இருந்தது. நன்றி. வாழ்த்துக்கள் மாதுளா, வாழ்த்துக்கள். 3 எண்கள், 3 போட்டியாளர்கள். யார் முந்திக் கொண்டு வரப்போகிறார் என்பதை பார்க்கலாம். எண் 9. எண் 9க்கான மாணவி தாமரை பண்பாட்டு பள்ளி தஞ்சாவூர்லேருந்து வராங்க. அவங்க பெயர் க. வினிஷா. வாங்க வினிஷா. வினிஷா, எப்படி இருக்கீங்க? நான் நலமா இருக்கேன். நீங்கள் தயாராக இருக்கீங்களா? உங்களுக்கான தலைப்பு கேட்டுடுவோமா? ஐயா, உங்களுக்கான தலைப்பு இடுக்கண் இடுக்கட்படும். இது இடுக்கண் அடியாமை என்ற அதிகாரத்தில் வருது. 625வது குறள். தலைப்பு சரியா பண்ணிடலாமா? சிறப்பாக சொல்லிடலாமா? அவங்க உறுதியாக இருக்காங்க. நம்ம தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். அதனால யோசிக்காம கையை தட்டு கொடுத்துருங்க உங்களுக்கு. பொதிகை மலையில் பிறந்து அகத்தியர் திருவாய் மலர்ந்து அகம் புறம் என பிரிந்து இயலிசை நாடகம் என முக்கணியாய் கணிந்து முச்சங்கத்தால் வளர்ந்து பல மொழிகள் பிறக்கத்தாயாக இருந்து இன்றும் கலங்கரை விளக்கம் என நிமிர்ந்து இன்னும் இன்னும் இளமை என திகழ்ந்து அத்தமிழை வாய் மணக்க பேசி மகிழ்ந்து இதோ உங்கள் முன்னால் நிற்கிறேன் தலை நிமிர்ந்து அன்னை தமிழுக்கு எண்ணெய் உரித்தாக்கி அவையோர் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். நான் க. வினிஷா, 11ஆம் வகுப்பு மாணவி, தாமரை பன்னாட்டு பள்ளி, தஞ்சாவூர். இன்று நான் உங்களிடையே உரையாற்ற கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கட்படும் என்ற குறள். இதன் பொருள், விடாமல் மேன்மேலும் துன்பம் வந்த போதிலும் கலங்காமல் இருக்கும் மாற்றுடையவன் அடைந்த துன்பமே துன்பப்பட்டு போகும் என்பதாகும். உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நாளில் நீ எந்த பிரச்சனையையும் சந்திக்காமல் முன் செல்கிறாயோ அப்பொழுது நீ தவறான பாதையில் பயணிக்கிறாய் என்று அறிவாய் என்கிறார் விவேகானந்தர். அதாவது, வாழ்க்கை என்பது பிரச்சனைகள் நிறைந்ததுதான், பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை என்கிறார். துன்பங்களையும் சோதனைகளையும் கண்டு ஓய்வதால் வாழ்க்கையில் எதையும் சாதித்து
விழப் போவதில்லை. எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் அதை தைரியமாக கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் கவிஞர் கண்ணதாசன் தன் பாடலில் வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் என்று அழகாக சொல்லி இருக்கிறார். இரவின் இருளில் தோன்றும் நிலவின் ஒளியும் பகலில் வெயிலை தொடரும் நிழலை போல புயலுக்கு பின்னால் மழையும் மழைக்கு பின்னால் இடியும் சூறாவளி காற்றிற்கு பின்னால் இதமான குளிர்ந்த தென்றலும் நம்மை தழுவுவது போல இன்பத்திற்கு பின்னால் துன்பமும் துன்பத்திற்கு பின்னால் இன்பமும் மாறி மாறி வருவதும் இயல்புதான். இன்பமும் துன்பமும் மனித வாழ்க்கையில் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போன்றது. இலையுதிர் காலத்தோடு மரங்கள் அழிந்து விடுவதில்லை. வசந்த காலத்தில் உடனே துளிர்விட்டு பட்ட மரங்கள் பசுமையாகி மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியை தருவதும் இயல்புதான் என்பதை ஏனோ நம்மில் பலர் மறந்தோம். கலங்கிய நீர், தேங்கிய கழிவுகள், விஷப்பூச்சி புழுக்கள், துர்நாற்றங்கள், இத்தகைய சூழல் நிறைந்த சேற்றின் மத்தியில் தான் அழகான மென்மையான தாமரை மலர்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நம் தேசிய மலராகவும் உயர்ந்து நிற்கிறது. தங்கத்தை எத்தனை முறை நெருப்பிலிட்டு சுட்டாலும் தன் தரத்தாலும் நிறத்தாலும் மாறாமல் என்றும் அணிகலன்களாக ஜொலிக்கிறது. இதேபோல் எத்தகைய சூழல் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் நம் நிலையிலிருந்து மாறாமல் தொடர்ந்து போராடினால் வெற்றி நிச்சயம். சான்றாக தென்னாப்பிரிக்காவில் நிறவெறியால் ரயிலிலிருந்து தூக்கி எறியப்பட்ட போதிலும் ஆங்கிலேயர் அடக்குமுறையால் அச்சுறுத்திய போதிலும் சிறைவாசம் வன்கொடுமை இவற்றால் துயரங்கள் சூழ்ந்த போதிலும் எதற்கும் கலங்காமல் விடுதலை ஒன்றே எனது லட்சியம் என்ற உணர்வோடு மகாத்மா காந்தி அடிகள் அன்று போராடிய காரணத்தினால் தான் இன்று சுதந்திரம் என்ற சுவாச காற்றை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் உன் அவமானத்தை சேர்த்துவே, வெற்றி உன் பின்னால் வரும். விரைந்து வந்தேன் என்பதில் அல்ல, வீழ்ந்தாலும் எழுந்து வந்தேன் என்பதில் உள்ளது உன் வெற்றி. எந்த ரயில் நிலையத்தில் மகாத்மா காந்தி தூக்கி எறியப்பட்டாரோ அதே ரயில் நிலையத்தில் இன்று அவருக்கு சிலை வைத்துக் கொண்டாடப்படுகிறார். ஆகையால் இதை வள்ளுவர் கூறும் பொழுது சிதை விடத்து ஒழ்கார் உறவோர் புதையம் பிற் பட்டுப்பாடென்று களிறு என்கிறார். இதன் பொருள் தன் உடம்பில் தைத்துள்ள அம்புகளாலே வேதனை அடைந்த போதும் களிறு தன் பெருமையை நிலைநிறுத்தும். அவ்வாறே ஊக்கமுள்ளவர் அழிவிலும் தளரமாட்டார்கள் என்கிறார். தோல்வியை கண்டு துவண்டு போகாமல் நிதானமாக சிந்தியுங்கள். ஏன் இந்த தோல்வி, என்ன காரணம், அதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என்பதனை தோல்வி அடைந்ததற்கான காரணங்களை தேடுங்கள். தோல்வி அடைந்து விடுவேன் என்று காரணம் சொல்லாதீர்கள். கண்ணீர் துளியில் வைரங்கள் செய்யும் கலைகள் கண்டுகொள். காலுக்கு செருப்பு எப்படி வந்தது முள்ளுக்கு நன்றி சொல் என்று கவிஞர் வைரமுத்து தன் பாடலில் குறிப்பிட்ட வரிகளைப் போல நம் வாழ்வில் வரும் துன்பங்கள் அனைத்துமே ஏதோ ஒரு வகையில் அனுபவத்தின் வாயிலாக பல பாடங்களை கற்றுத்தந்து மீண்டும் அந்த செயலை மாற்று பாதையில் தொடர வழிகாட்டுகிறது. எந்த சிக்கலுமே நம்மை சிதைக்க வந்தது அல்ல, நம்மை செதுக்க வந்ததே என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். என் அன்பு தோழமைகளே, தோல்விகளை கொண்டாட கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் வெற்றி உங்களுக்கு பதக்கங்களை அள்ளித்தரலாம், தோல்விதான் உங்களுக்கு பாடங்களை சொல்லித் தரும். வெற்றி உங்களுக்கு வாழ்த்துக்களை பெற்றுக் கொடுக்கலாம், தோல்விதான் உங்களுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும். இறுதியாக ஒன்று சொல்கிறேன், விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும். முடியாது என்று எண்ணிவிட்டால் மூச்சு காற்றும் நின்றுவிடும், முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்படும். தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும், இடையூறுகள் எரிந்து சாம்பலாகும். விடியும் என்று விண்ணை நம்பு, முடியும் என்று உன்னை நம்பு, வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். சிறந்த தன்முனைவு பேச்சாளராக வருவதற்கான அனைத்து தகுதியும் உங்களுக்கு உண்டு. நீங்க பேசி ஒரு 2 வரி முடிக்கும் போதே எழுந்துட்டேன் நான். அவ்வளவு உற்சாகமா தோல்விக்கே தோல்வி கொடுப்போம் நாங்க அப்படின்ற மாதிரி எழுந்துட்டேன். அந்த அளவுக்கு இருந்தது உங்களுடைய பேச்சு. பேச்சு எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம நடுவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ரொம்ப சிறப்பான பேச்சு. வள்ளுவன் முதல் வைரமுத்து வரை மேற்கோள் காட்டினீங்க. இன்னும் சொல்ல போனால் வள்ளுவன் முதல் வினிஷா வரைனே சொல்லுவேன் நான். ரொம்ப அழகான பேச்சு. எந்த துன்பமும் வந்து நம்ம சிதைக்க வந்தவை இல்லை, செதுக்க வந்தவைன்னு சொன்னீங்க. குரலுக்கு ரொம்ப அருமையான ஒரு பொழிப்புரை அது. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஆர்த்தி, நான் கூட ஒரு கண்டிப்பாங்க சிறந்த தன்முனைப்பு பேச்சு நீங்கள் சொன்னது மாதிரி ரொம்ப ஒரு உற்சாகம் கொடுக்கிற, நம்பிக்கை கொடுக்கிற ஒரு பேச்சாக
குரலில் இவ்வளோ இருக்குது, இதுலேருந்து இவ்வளோ விரித்து சொல்லலாம் என்று காட்டிய பேச்சு. நன்றாக. ரொம்ப நன்றி. ஒருவரை பார்த்து நீங்க நேர்மறையா பேசி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சோகத்தை தூக்கி எறிஞ்சிட்டீங்கன்னு வைங்க, உங்களை யாருமே தூக்கி எறிய மாட்டாங்க. எல்லாருக்குமே ஒரு சிறந்த நட்பா இருப்பீங்க. உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே காசும் பணமும் இல்லாவிட்டால் அண்ணன் தம்பி உறவு கூட பகையாகிவிடும். கந்தையானாலும் கசக்கி கட்டுபவனை ஒரு பெண் பாராட்டுவாள், ஆனால் கந்தையானாலும் காசாக்கி காட்டுபவனையே அவள் விரும்புவாள். இதுதான் யதார்த்தம். சொல்லக சொல்லில் பயனுடைய சொல்லக்க சொல்லில் பயனிலா சொல். ஒரு மனிதன் பயனற்ற சொற்களை விடுத்துவிட்டு பயனுள்ள சொற்களையே மனதில் பதிக்க வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர். இன்றைக்கு நாம் எல்லாமே சுருக்கமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற காலத்துக்கு வந்துட்டோம். பிரீவிட்டி தான் முக்கியம் சொல்லி அதை அப்போவே ஒரு ட்விட்டர் மாதிரி 1.25 அடியில் 7 சொற்களில் அவர் சொல்லியிருக்கார். அப்படிங்கிறது அவர் நமக்கெல்லாம் எவ்வளவு முன்னாடி பிறந்தவர் மட்டுமல்ல, முன்னாடி யோசித்தவர் என்பது தெரிகிறது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப ஈஸியான புகழுக்காக ஒரு ரீல்ஸ் அது இது நீங்கள் போகாம இப்படி நம்மளுடைய தாய்மொழி அது தமிழை எடுத்து வளர்க்கணும், நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிற இந்த பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ பாராட்டினாலும் தவிர்த்து 4ஆம் வகுப்பில் 5ஆம் வகுப்பில் படித்த அதே திருக்குறளை ஒரு கல்லூரி காலங்களில் படிக்கும்போது, என்னுடைய இடை வயதுகளில் படிக்கும்போது, இப்போ படிக்கும்போது அதனுடைய பொருள் செறிவு கூடிக்கிட்டே இருக்கு. புதிய புதிய பொருள் தந்துகிட்டே இருக்கிற ஒரு பெரிய சுரங்கம் நம்ம திருக்குறள்